ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அறிவஸ். இப்போ நான் அந்த பல வீடியோவில் பஸ்ஸில் ஏறினேன்னா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா என்னாச்சுன்னா, ஒரு ஃபுல் க்ரௌடாக இருந்தது. அதனால என்ன பண்ணேன்னா, ஏறினேன்னா நான் அந்த பஸ்ஸில் ஏறல கைஸ். 1 மணி நேரம் அந்த க்ரௌடில் சண்டை போட்டதுலேயே மறுபடியும் டயர்ட் ஆயிடுச்சு. சரி, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் மறுபடி வெயிலில் நின்றுட்டேன் 1/2 மணி நேரம். நானும் ஏறி உட்காந்துட்டு கையை காலை ஆட்டிகிட்டு பார்த்துட்டு இருக்கிறேன் பஸ் வருமா அப்படின்னு. நானும் என்னென்னமோ யோசனையில் உட்காந்துருக்கேன், வழி மேலே விழி வச்சு பார்த்துட்ருக்கேன். பஸ் வரல, ஒன்றும் வரல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நம்ம ஊர் டேரெக்டாக உடுமலை போகிற பஸ்ஸே வந்துடுச்சு. இந்த மஞ்சா பஸ்ஸு தான். ஏறி ஒரு சீட்டாக போடுறான்னு உட்காந்து போடா ஏறி ஒரு சீட்டு கிடைக்கிறதெல்லாம் ஒரு சுகமே இருக்குது கைஸ். ஒரு ஈன்சிச்சா பின்னாடி அந்த அக்கா பார்த்துட்டாங்க, பேண்ட் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். இவ்வளோ டிராஃபிக்கில் தாண்டி ஊருக்கு போய் அங்கே போய் இறங்கி டேரெக்டாக ஹோட்டல் போயிட்டேன் சாப்பிட. நாக்கெல்லாம் வறண்டுருந்துச்சு, பிரியாணி சாப்பிட்லாம். நானும் என் தம்பியும் தான் போனோம். 1 மணி நேரம் பில்லு போகிற விட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் கேட்கவே இல்லை. தம்பி ஒரு நிமிஷம் இருப்பார் சொல்லிகிட்டே இருந்தார். ஃபைனலாக ஒரு பிரியாணி, ஒரு சில்லி இது வாங்கியாச்சு. அந்த கார்டு வாங்குறதுக்கே 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அந்த பார்சல் கார்டு அது வாங்கிட்டு லைனில் போய் நின்னா லைன் நிற்குது. 1 மணி நேரம் வெயிட் பண்ணுற லைன் போயிட்டே இருக்குது பாருங்களேன். இதை கொடுத்துட்டேன் ஈஸியாக. பார்த்தா நிற்கிறாங்க பாருங்க. அப்படியே அவன் ஹாயை போட்டு எவ்வளோ நேரம் இப்போ க்ரௌடு காட்டுற பாருங்க. ஃபுல்லாக ரம்ஜான்னால கூட்டம், சரியான கூட்டம். கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்குது, ஆனால் நிறைய பேர் நின்னாங்க. நான் கொடுங்கண்ணா அப்படின்னு 1 மணி நேரம் நின்றுட்டே இருந்தேன், கை நீட்டிகிட்டே இருந்தேன். கொடுக்குற மாதிரியே இல்லை. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி, ஏற்கனவே வெயில மண்டை காஞ்சி வந்திருக்கேன். ஒரு வழியாக கேட்டு அடிச்சு பிடிச்சி வாங்கிட்டு நானும் என் நம்பி அப்படியே கிளம்பிட்டேன் வீட்டுக்கு. அடுத்த வீட்டை பார்க்கலாம். பை.